வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட். நான் தான் உங்கள் கதிர் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 45 to 50 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்தோம் அப்படின்னா செஞ்சேரி மலையிலேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழின்னு சொல்லலாம். சூலூர்லேருந்து, அதாவது கோயம்புத்தூர் டு உடுமலை மெயின் ரோடுங்க. இந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 மீட்டரோடு வராதுங்க. ஊரடி பூமியாக பார்த்திங்கன்னா ஒரு 8.5 ஏக்கர் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. பாருங்கள், இந்த 8.5 ஏக்கரில் உங்களுக்கு 3 ஷெட்டு இப்போ ரன்னிங்கில் இருக்கக்கூடிய கோழி பண்ணை பார்த்திங்கன்னா இதில் வந்துடுதுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஷெட்டுமே நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா கிளியராக வச்சுருக்கிறாங்க. மொத்தம் அந்த 8.5 ஏக்கரில் ஒரு 4 ஏக்கர் பார்த்திங்கன்னா தென்னங்கன்று போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கண்ணெல்லாம் வந்துடுச்சு. இது பக்கத்தில் இருக்கக்கூடிய பூமியோட ரிங்கு தொட்டி தண்ணி போரில் எந்த அளவுக்கு விழுந்துட்டு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த லேண்டுக்கு தனியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனி கிணறு ப்ளஸ் பார்த்திங்கன்னா தனி சர்வீஸ் வந்துடுது. அதுபோக கோழி பண்ணைக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த கோழி பண்ணையை நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ அதனால் கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லாவே இந்த ஏரியாவில் இருக்குதுங்க. பாருங்கள், இதுதான் பார்த்திங்கன்னா கிணறு. பாருங்கள், தண்ணி எந்த அளவுக்கு நல்லா ஊற்றுருக்குது, நல்லா மேலாலேயே இருக்குது. உங்களுக்கு இந்த கிணத்துக்கு ரிங்கு போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா செஞ்சேரிமலை டு பெதப்பட்டி போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் வந்தோம்னா அதுவும் கர்த்தார் ரோடு பேஸில் கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி பக்கம் ரோடு ஃபேஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம வீடியோவில் பார்த்துருக்கிறத கோழி பண்ணைங்க. தென்னை மரங்கள் எல்லாமே நாட்டு தென்னை மரம் தான் வச்சுருக்கிறாங்க. நல்ல காப்புள் இருக்குது. கரெக்டாக ஒவ்வொரு மரத்துக்கும் 25 அடி இடைவெளி விட்டு கரெக்டாக போட்டிருக்கிறாங்க. எல்லா தென்னை மரத்துக்குமே சொட்டு நீர் பைப்லைன் போட்டு எல்லாமே புது ஓஸ்தாக போட்டு நீட்டாக பார்த்திங்கன்னா ட்ரிப்ளிகேஷன் போட்டு வச்சுருக்கிறாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரோடு ஃபேஸிங். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ரோடு ஃபேஸிங்க. இது இந்த ரோடு நெகமம் போகிற மெயின் ரோடுங்க. நீங்கள் 2 வழியாக வந்துக்கலாம். இந்த லேண்டுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வர்றதுக்கு நீங்கள் கோயில்பாளையம் நெகமம் வந்துக்கலாம். நெகமத்துலேருந்து வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு ஜஸ்ட் ஒரு 8 to 10 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க. நெகமத்துக்கு ரொம்ப பக்கமாகவே வந்துடுதுங்க. இந்த லேண்டுக்குள்ளே 8.5 ஏக்கரில் ஒரு ஆர்சி பில்டிங் வீடு ஒன்று வந்துடுதுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா ஊரடி பூமின்னு. பாருங்கள், இதுதான் ஊருங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வில்லேஜ் தொட்டின மாதிரி நம்ம இப்போ ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இப்போ அதுதான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நம்ம சூலூர் டு கோயம்புத்தூர் மெயின் ரோடு வண்டி போகுது பாருங்க. அதுதான் சூலூர் மெயின் ரோடு. நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க. நீங்கள் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தென்னை மரமும் கோழி பண்ணையும் வருமானம் கொடுத்துட்டு இருந்தாலும் ஃப்யூச்சரில் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா உண்மையிலேயுமே ஒரு கமர்ஷியல் பண்ணுறதுக்குள்ள ஒரு சூப்பரான லேண்டுங்க. ஏன்னா உங்களுக்கு நெகமத்திலிருந்து வந்தீங்கன்னா 8 to 10 கிலோமீட்டரில் வந்துடலாம். அதே மாதிரி செஞ்சேரி மலையிலேருந்து வந்தீங்கனாலும் அதிகபட்சமாக ஒரு 10 to 12 கிலோமீட்டரில் லேண்டுக்கு வந்துடலாங்க. கோயம்புத்தூர்லேருந்து அதிகபட்ச ட்ராவலிங் டைமே உங்களுக்கு ஒரு 45 to 1 hour டைமிங்கில் நீங்கள் இந்த லேண்டை ரீச் பண்ணிக்கலாங்க. ஊர் பக்கத்தில் இருக்கிறனால நீங்கள் கம்பெனி கட்டுறதுக்கு, ஃபேக்ட்ரி பர்பஸ், இல்லை வேறு ஏதாவது சைட் போடுறது, நீங்கள் மல்டி பர்பஸுக்கு இந்த லேண்டு நீங்கள் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய நல்ல நாட்டு தென்னை மரங்கள் தான் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. பூமியோட மண் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் செம்மண்ணுங்க. இந்த லேண்டை சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் நீட்டாக போட்டு வச்சுட்டாங்க. கம்பிவேலு டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாக்கு இந்த லேண்டை பிரிச்செல்லாம் தரமாட்டாங்க. மொத்தமாக டோட்டலாக 8.5 ஏக்கர்னா 8.5 ஏக்கர் தான் வாங்குற மாதிரி இருக்குங்க. நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கூப்பிட்டோன்னா பிரித்து கொடுப்பாங்களான்னு கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக பிரித்து தர மாட்டாங்க. மொத்தமாக தான் நீங்கள் எடுக்கணும். 8.5 ஏக்கருக்கு பட்ஜெட் இருந்ததுன்னு கண்டிப்பாக இந்த லேண்டை பிளான் பண்ணுங்கள். இந்த இடத்தோட விலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 85 லட்ச ரூபா சொல்கிறாங்க. பூமி நேரில் பாருங்கள், அது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது. கண்டிப்பாக இடத்த பாருங்கள், உங்களுக்கு கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாங்க. நெகமம் ஏரியா எல்லாமே ரேட் இந்தளவுக்கு போயிடுச்சுங்க. இந்த லேண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபுள் ஆகலினாலும் நம்மக்கிட்ட உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி லேண்ட் நிறைய வச்சுருக்கிறோம். கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி லேண்ட் வேணும்னா நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த பட்ஜெட்டில் எனக்கு இத்தனை ஏக்கர் லேண்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்புக்கு நாங்கள் வீடியோ அனுப்பிச்சுட்ருவோம். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபோனில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி லேண்ட் ஓகேன்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் நேரில் வந்தால் போதுங்க. நம்ம லேண்டை காட்டுறதுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே வாங்குறதில்ல. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை, வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் மட்டும் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி இந்த லேண்ட் உங்களுக்கு நண்பர்கள் யாராவது இது மாதிரி தோப்பு தொலைவிட்டு இருந்தாங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் இடம் இல்லை உங்களோட இடம் தான் சேலுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணலாம்.
நம்ம வந்து நல்ல முறையில் எந்த ஒரு பணம் வாங்காமல் நல்லா சிறந்த முறையில் ஃப்ரீயாக வந்து யூடியூப் சேனலில் ஆட் போட்டு கொடுத்து ஜெனின் கஸ்டமர் இருந்தால் மட்டும்தான் நம்ம லேண்டை கூட்டிகிட்டு வந்து காட்டுவோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் உங்கள் லேண்ட் சேலுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். மறக்காமல் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நாங்கள் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் வருங்க. பாருங்கள், உள்ளேயே வந்து உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் போய் வர்றதுக்கு இந்த தடமெல்லாம் நீட்டாக வந்து போட்டு வச்சுருக்கிறாங்க, கிராவல் கொட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வீடு வருங்க, இதை கரெக்டாக கன்னி மூலையில் இருக்குது. வாஸ்துக்கு நல்லாவே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிங்க. கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள். இன்னுமே பெஸ்ட்டாக ரேட் நம்ம பண்ணி கொடுக்கல. நன்றி, வணக்கம்.